இவங்கெல்லாம் எங்க தங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ எல்லாரும் ஒரே ஒன்னா தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ ஏதாவது ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இது இவங்களுக்குன்னு தனியா ஒரு விடுதியிலையோ. நீங்க எங்க ஹாஸ்டல் பாத்துருக்கீங்களா? திருநங்கைகளுக்கான ஹாஸ்டல் இல்ல இல்ல இல்ல. அப்ப எங்க தான் தங்குறாங்க இவங்க? அதாவது எங்கன்றது எனக்கு தெரியல. இங்க நான் நெல்சன் மாணிக்கம் ரோட்ல பாத்திருக்கேன். ஒரு பொது விடுதி, ஒரு பொது விடுதி, கைண்ட் ஆஃப் ஹாஸ்டல்ஸ். உங்களுக்கு ஒரு வீடு கிடைப்பது எவ்வளவு சிரமம்? பெரிய சிரமம். எங்களை வந்து பாக்குறவங்க கூட ஏத்துப்பாங்க, டக்குன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அவங்க கிட்ட திருப்பி உங்க வீட்டுல ஒரு வீடு இருக்குங்க, வீடு கொடுப்பீங்களான்னா அப்படின்னு முழிப்பாங்க. நான் எவ்வளவு புரோக்கர் வச்சு கூட அழிஞ்சு பார்த்துட்டேன். ஒரு நிறுவனத்துல ஒர்க் பண்ண சொல்லியாச்சு, அப்படியே எனக்கு வீடு கிடைக்குது. கடந்த 7 வருஷமா சூழவேடு பகுதியில் வசிக்கிறேன். அங்க வந்து பார்த்தா கூவம் பகுதி பக்கத்துலயே எங்களுக்கு வீடு கிட்டத்தட்ட 100 திருநங்கை கிட்ட வசிக்கிறோம், கிழக்கு மேற்குன்ட்டு. வீடு கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வீடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டுடைய வாடகை 2000 சொல்லி சொன்னா நாங்க போய் கேட்டோம்னா 6000 சொல்லுவோம். 6000 கொடுத்திருக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. ஒரு திருநங்கை உங்க வீட்டு பக்கத்துல குடி வர்றாங்க அப்படின்னா உங்க ரியாக்ஷன் என்ன? வீட்டில் இருக்கும் பெண்கள் கூட கலந்து பழகிடுவாங்க சார். ஆனா வீட்டுல இருக்கிற ஆண்கள் வந்து அவங்களோட கலந்து பழகிறது கண்டிப்பா விட மாட்டாங்க. வரிசையா கொடுக்குறேன், ஏன்னா இது ஆண்களுக்கு தான் கொஞ்சம் நெருடலான விஷயம். ஒரு ஸ்டெப் கீழே வந்து ஒரு புன்னகை, அதாவது இலக்காரமான புன்னகைன்னு ஒன்று இருக்கும்ல, அவன் வீட்டுக்கு பதிலையா அப்படி ஆமாடா அப்படிங்கிற அந்த இலக்காரமான புன்னகை மட்டும் தான் என்கிட்ட வந்து முதல் ஸ்டெப்பா உதிரும். அவன் இன்னும் திருந்தலமாமா. தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில எங்களுக்கு அன்பு அரவணைப்பு அதிகம். நெல்ல ஹை லெவல்ல இருக்கவங்க அன்பே கிடையாது. பேச்சுவார்த்தை ஸ்லம்ல இருக்கிற அந்த ஏழை மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள், இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லப்படுறவங்க ஏத்துக்கிறாங்க கண்டிப்பா ஏத்துக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் பையன் பிறந்து 2.5 வயசுல இருந்து இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் போறான். நான் மத்தியானம் 1:30 எனக்கு வேலை முடிஞ்சிடும். நான் மெட்ரோ ட்ரெயின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்த உடனே லாக் ஓப்பன் பண்ண உடனே வீட்டுக்குள்ள வந்துடுவான். என் கூட தான் தூங்கிட்டு இருப்பான். ஆனால் அவங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை என்னோட அன்பா இருக்காங்க. அவங்க ஃபேமிலி இருந்து அவங்க ஹவுஸ் ஓனர் கூட நான் கலாய்ப்பேன், இல்லை பேபி ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலையா, என்ன ரொம்ப ஜாலியாக பேசுறாங்க. இதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா. உங்கள் உலகம் எப்படி இருக்கும்? முதல்ல வந்து எங்க உலகம் வந்து போலித்தனம் இல்லாம இருக்கும். போலித்தனம் இல்லாம அதுதான் முக்கியமான ஒண்ணு. உங்களுக்கு தெரிஞ்சது நான் பொம்பளை ஆகணும், அவ்வளவுதான். அதுக்காக எல்லாத்தையும் முதலிட்டு ரொம்ப வெளிப்படையான சமூகத்தின் முறையை நாங்க நிமிர்ந்து நிக்கிறோம்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப இன்பமா இருக்கும். அனுபவ கல்வி நிறைந்ததா இருக்கும். ஒரு 11 வயசுல எங்களுடைய பிஹேவியர் வெளியே தெரியறதால எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வெளியில கிடைச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு கல்லூரியில போய் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாத விஷயமா நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ ஒரு 40 இயர்ஸ் வரும்போது நான் ஒரு PhD படிச்ச ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனிதரா சந்தோஷமா எனக்கு ஃபீல் பண்றேன். என்ன மனுஷன் காலையில எந்திரிச்சு முதல்ல வந்து புருஷனுக்கு சோறாக்கணும், அவனுக்கு பணிவிடை செய்யணுங்கிற அவசியம் இல்ல. 2வது, ஐயோ என் புள்ள ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணுங்கிற டென்ஷன் இல்ல. 4 பேர் குழுவா சேர்ந்து பாத்திரம் விளக்குறதா இருந்தாலும் குழுவா சேர்ந்து செய்வோம். திடீர்னு ஒரு டிவியில பாட்டு வருதா, எல்லாம் சேர்ந்து அப்படியே விட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுவோம், திரும்ப போய் சமைப்போம். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் சின்ன வயசுல. போறோம் அப்படிங்கும் போது நான் ஒரு பையனோட ட்ரெஸ்ல தான் இருந்திருப்பேன். என்ன வந்து என்னோட அக்காவோ எங்க அம்மாவோ போடுற ட்ரெஸ், அந்த சாரி நம்ம கட்டணும் அப்படின்னு எனக்குள்ள அந்த பெண்மையை அப்படியே அரைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாளுக்கு ஊருக்கு போவாங்க, நான் வந்து வீட்டுல இருந்துட்டு யாருக்கும் தெரியாத என்னோட பெண்மையை நான் எடுத்து போட்டு அந்த தாவணி பாவாடை சாரி எடுத்து கட்டுறேன் பாருங்க. அங்க இருக்கு அந்த பெண்மையோட உணர்வு. காலையில கிளம்பும் போது முகத்துல ஒரே ஒரு முடி கண்ணாடியில தெரிஞ்சா கூட அதை எடுத்துடணும். அதை எப்படி எடுத்துடணும், நாங்க வந்துட்டு பிளேட் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி வெளியே போகும்போது பஸ்லயோ இல்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு நம்மளை கண்டுபிடிக்காம பக்கத்துல ஒரு கேர்ள் வந்து அமைதியா உட்கார்ந்து இருந்தா வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் உலகத்துல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. பொண்ணு விடுங்க, பொண்ணு கூட எங்களுக்கு வந்துட்டு எதிர்ப்பால் இல்ல, சமப்பால். ஒரு பையன் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்துட்டு எங்களை கண்டுபிடிக்காம மேம் கொஞ்சம் நகருங்க, இல்ல அக்கா கொஞ்சம் நகருங்க சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க நான் ஒரே பிஸி. கொஞ்சம் சைட் அடிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மள வந்துட்டு அவன் பெண்ணு நினைச்சுட்டானே. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு நாங்க வலிகளை தாங்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஆணுறுப்போட தான் பிறக்கிறோம். அப்பா அம்மா எப்படி கொஞ்சுவாங்க, கண்ணே மணியே. ஆனா அதையே நாங்க வந்து அறுத்து வீசுறப்போ எவ்வளவு பெரிய வலியும் வேதனையும், அது மட்டும் இல்லாம மேற்கொள்ளக்கூடிய அந்த கடும் நடவடிக்கையால உடல் ரீதியா உணர்வு ரீதியா எவ்வளவு பெரிய பாதிப்புகளை நாங்க அடைகிறோம். மிகப்பெரிய பிரயத்தனம் வந்து இந்த ஆண் உறுப்பை எடுத்து விடுறதுதான் வந்து மிகப்பெரிய பிரயத்தனம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பார்லர்ல ஒரு வாரத்துல நார்மல் லேடிஸ் பாத்தீங்கன்னா 2-3 டேஸ் வருவாங்க. அதுக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன், இப்ப 100 லேடிஸ் போறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அதுல ஒரு லேடிஸ் ஒருத்தி ரொம்ப அழகா இருப்பா, அவளை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஓ பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா 100 பொண்ணுங்களுக்கு நடுவுல ஒரு திருநங்கை போனா அவ பாரு மச்சி எப்படி பிறந்திருப்பான்னு தெரியல, ஆனா எப்படி வளர்ந்து இப்ப எப்படி மாறி நிக்கிறா. ஏன்னா ஒரு திருநங்கைன்னு சொல்லிக்கிறதுல வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமை. நீ அப்படி வரியா? ஒரு தாய்மை முகம் வேற யாரா இருக்கு? சுதா. ஓகே சுதா, தாய்மை முகம். ஒரு தாய்மை முகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பையன் சொல்றப்ப அதை கேட்கிறப்போ எப்படி இருக்கு? அந்த பையனை முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு.
என்னுடைய அக்கா பையன் என்னுடைய அண்ணன் பையன் கூட என்ன சொல்லல. அது வந்துட்டு இவன் சொல்லும் போது எனக்கு இந்த உலகமே சொல்ற மாதிரி இருக்கு. நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் முகம் யார்? நதியா நதியா நதியா. ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி. ஸ்னேகா. ஸ்னேகா. ஓகே. தேவயானி. இல்ல நீங்க கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொல்லிருக்கேன். அதுதான் கேக்குறேன். எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன், எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எங்க சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இருக்கட்டும், நீங்க எப்படி சிரிக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியும். அப்ப நான் வந்துட்டு ட்ரவுசர் சட்டெல்லாம் போட்டிருப்பேன். அந்த லக்ஷ்மியோட எக்ஸ்பிரஷன் வந்து நல்ல கடிச்சிட்டு அந்த கட்டவண்டி 2 பக்கம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. பிரசவம் நடக்கும். நான் காலையில பாத்ரூம்ல அந்த மாதிரி பண்ணுவேன். என்ன என்ன எழவி அது? வெரி சாரி டு சே. ஆனா இதுல சிரிப்பு மட்டும் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெண்ணாக வேண்டும் என்ற தவிப்பு, ஏக்கம், அப்பா நிறைய இருக்குங்க. Thank you your honor. Thank you. ஒரு திருநங்கையோடைய காதல் வந்துட்டு தீவிரவாத காதல் மாதிரி நான் நினைக்கிறேன். முரட்டுத்தனமான ஒரு காதலா இருக்கும். அழகு பார்த்து வர்றது மாதிரி எனக்கு தெரியல. ஒரு உண்மையான அன்பா பொய்யான அன்பா ஆராய தோணாது. அந்த அஃபெக்ஷன் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. வந்துச்சு வச்சுக்கோங்களேன், கடவுளே வந்துட்டு அந்த திருநங்கை கிட்ட சொன்னா கூட அவங்க மனசு மாறாது. அந்த அளவுக்கு அவர் மேல வந்து உயிர் இருக்கும். அவருக்காக என்ன வேணா செய்ய தோணும், இறக்க கூட தோணும். அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும்னு தோணும் திருநங்கைக்கு. ஏன்னா குழந்தை நமக்கு பிறக்காது. அதுல தெளிவு இருக்கும் திருநங்கைகளுக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க திருநங்கைகிட்ட பழகினா ஏமாத்திடுவாங்க. நிச்சயமா அவங்க வந்து திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. அந்த குழந்தைக்கு என்ன அம்மான்னு கூப்பிட சொல்லு. 4 செவத்துக்குள்ள சொல்லுவாங்க, என்ன வந்து உன் குழந்தைய அம்மான்னு சொல்ல சொல்லு. அவர் வந்துட்டு தெரிஞ்ச ஆன்டிங்கிற மாதிரி அம்மான்னு கூப்பிட சொன்னாரு வச்சுக்கோங்களேன், இவங்க அம்மாவா ஆயிட்டா மாதிரி ஒரு ஃபீல். இவங்களுக்கு அந்த குழந்தைய பத்தா மாதிரி ஒரு ஃபீலோட வாழ்ற திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த ஃபீல தான் கேட்கிறேன். நீயானவருடைய சிறந்த பேச்சுக்களில் சுதாவின் இந்த பேச்சும் ஒன்று நான் பதிவு செய்ய ஆசை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். விஜயசாந்தி மேடம் வந்துட்டு ஒரு படத்துல மன்னன் நினைக்கிறேன், ரஜினிகாந்த் சார் வந்துட்டு அவங்கள பார்ப்பாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, தூரமா போய் லைட்டா பார்ப்பாங்க அவர் பாக்குறாரு. அதே மாதிரி என் தெருவில் நான் நடப்பேன். நான் பாக்குறதா நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே நெஞ்சு நிமித்தி நேரம் நடப்பேன். அந்த லாஸ்ட்ல போய் திரும்பி பார்ப்பேன், யாரும் பார்க்க மாட்டாங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ஐடி பண்ண தெரியாதப்ப என்ன திருநங்கைன்னு ஐடி பண்ண தெரியாது, ஃபீமேல தான் நினைச்சுப்பாங்க. கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவரே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அவருக்கு என்ன டிரான்ஜெண்டர்னு தெரியாது. 2 பேருமே லவ் பண்ணோம், 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டோம். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. அங்கேயும் தெரியாது, அந்த ஊர்லயும் தெரியாது திருநங்கைன்னு. அவங்க அம்மா வந்து குழந்தை ஏன் இன்னும் உருவாகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சார். இவர்கிட்ட நான் வந்து தனிமையில எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் வந்து பெண் இல்லை, நான் ஒரு திருநங்கை தான். ஆனால் அவருக்கு நான் ஒரு திருநங்கைன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணுறதுல அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. கடைசி நானே அந்த சின்ன வயசில் துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்தேன், அவரை விட்டு பிரியணும், கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அவரை விட்டு பிரிஞ்சுட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து ஒரு மென்டல் அஃபெக்ஷன்லேயே இருந்தேன். நான் இப்படி நான் பண்ணிப்பேன். கிட்டத்தட்ட 1 இயர் அந்த மாதிரி பண்ணிட்டேன். சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த காதலின் பரவசம் எப்படிப்பட்டது? ஒரு நாள் வாழ்ந்தா கூட அத கடைசி காலம் வரைக்கும் நினைச்சுக்கினே வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். பாக்குறவங்களுக்கு இவ என்னதான் இருந்தாலும் பொம்பளை மாதிரி தான், பொம்பளை கிடையாது. ஆனா நாம காதலிக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் நாம தேவதை. நம்ம என்னதான் இந்த சொசைட்டில வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தாலும் ஏய் வாடி செல்லம் அப்படின்னு அவர் இழுக்கிறாரு பாத்தீங்களா. கண்ணா லட்டு திங்க ஆசையா. அந்த ஒரு சுகம், அந்த ஒரு பரவசம் வந்து என்னுடைய முழு பெண்மையை வந்து நான் அவர்கிட்ட கொடுக்கற ஒரு அர்த்தமா நாங்க பாக்குறோம். அவர் எனக்கு தாலி கட்ட வேணாம், அவர் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட போய் இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டாம். 4 அறைக்குள்ள என்ன அவர் வந்து மனைவியா ஏத்துக்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம் போதும். குடும்பமோ பெற்றோரோ யாருமே என்னை பெண்ணா பார்க்காத போது என்னை ஒருத்தன் பெண்ணா பார்க்கறான் அப்படின்னா அவனுக்காக நான் எவ்வளவு தூரம் இறங்கி வர ரெடியா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லா திருநங்கையோடைய உணர்வாகவும் இருக்கும். எல்லாரும் ஒரு கட்டத்துல காதலை கடந்துதான் போவாங்க. அது ஒரு முறை அப்படின்னு சொல்லிட மாட்டேன், பல முறை அந்த காதல் வந்துட்டு போயிருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறது தான் அந்த கஷ்டம். எப்ப அந்த ரிலேஷன்ஷிப் பிரியுன்ற பயம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இது இன்னைக்கு நீ சொன்ன இன்னைக்கு போகுமோ நாளைக்கு போகுமோ, இல்ல எதெல்லாம் செஞ்சா இதை தக்க வச்சுக்க முடியும், எதெல்லாம் பண்ணுனா நான் இது கூட நான் இருக்க முடியும்ன்ற அந்த இது இருக்குல்ல, அதுக்காக நிறைய பிரயத்தனப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. நமக்கு தெரியும் என்னைக்குனாலும் இவர் வந்து நமக்கு செட் ஆக மாட்டான், என்னங்க விட்டுட்டு போயிடுவான்ற அந்த மனநிலை இருக்கும். இருக்கிற வரைக்கும் என் கூட இருக்கிறான். தோழிகள் கொஞ்சம் சொல்லுவாங்க, அப்படி ஓ புருஷன் வந்துட்டாரு அப்படின்னு அந்த தோழிகள் சொல்லக்கூடிய அந்த ஒரு செகண்டை நான் ரசிப்பேன். என்ன உங்க ஆள் வந்துட்டாரா, உங்க மாமா வந்துட்டாரா, இப்படி வந்து என் சக தோழிகள் கேட்கணும்னு மனசு ஏங்கும். நான் நேசிக்கிறேன் காதலன் கூட ஏதோ ஒரு கட்டத்துல என்னை ஆணுன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவன் இன்னொரு பெண்ணை நோக்கி ஓடுறான் அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள் இருக்கிறாங்க மாரு.